ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெண்டைக்காய் இருந்தால் இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க, கட் பண்ண வெண்டைக்காய் அதை ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 30 to 50 நம்பர் எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றுங்க. நம்ம வதக்கின வெண்டைக்காவையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் கூட சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இது கொதி வந்ததுக்கப்புறம் இதில் அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குன அதில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு